நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இசை அப்படின்னா ஓசையை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு கலைக்கு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இசை எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னுவாங்க. கேட்குற காது சரியாக இருந்ததுன்னா, ஒலிக்கிற சப்தம் ஒழுங்காக இருந்ததுன்னா அதுக்கு பேர் இசை அப்படின்னு கூட சொல்லிக்க முடியும். ஸோ இன்றைக்கி இசையின் பின்னணியில் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞரை தான் சந்திக்க போகிறோம். சரவணன் அவருடைய பெயர். இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ண இடம் வந்து சரஸ்வதி மியூசிக்கல்ஸ். ஸோ சரஸ்வதிக்கும் சரவணனுக்கும் என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இசையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர், இசை கருவிகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தவர், இசையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு பேட்டியில் அவர் தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் மிஸ்டர் சரவணன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இவனுக்கு என்ன குறை, சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக உங்களை வந்து சரவணன் சொல்கிறதோட ட்ரம்மர் சரவணன் அப்படின்றதா எல்லாருக்குமே தெரியுது. சரிங்க சார். ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் உங்களுடைய யூடியூப் சேனல் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். சொல்லுங்களேன், அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக ட்ரம்மர் சரவணன் முன்னாடி எப்படி இருந்தார்? ட்ரம்மர் ஆகிறதுக்கு முன்னாடி முன்னாடியே வீட்டு சூழ்நிலை வந்து அப்பா வந்து ரயில்வே போலீஸ் அப்பா. ஓகே. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தாலாம் வந்து ரயில்வே போலீஸ். மியூசிக் வந்து வீட்டில் யாருமே கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் யாருமே மியூசிக்கில் இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து அந்த மியூசிக்கை பற்றி ஃபேமிலி யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு. நானே தான் முதல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு மியூசிக்கை கற்றுக்கணும்னு சொல்லி நானே விருப்பப்பட்டு தான் நான் இந்த மியூசிக் ஃபீல்டில் வந்தேன். ஓகே. நான் படிச்சிருந்தேன், 10th தான் படித்தேன். நான் கோடம்பாக்கம் ஸ்கூலில் படித்தேன். நான் கோடம்பாக்கத்தில் டெஸ்ட்புர்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். புலியூரா? புலியூர் ஸ்கூலில் படித்தேன். அந்த ஏரியா தான் நம்மளா? அப்படியா சார்? ஓ சரி சரி. சொல்லுங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன், ஒரு எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு போட்டி மூலிமா இதில் நான் கற்றுக்க ஆரம்பிச்சேன். ட்ரம். ஆமாம், ட்ரம். சரி சரி சரி. அவர் பேர் வந்து சரவண குரு. அவர் பேர் சரவண குரு. ஆமாம். அவர் உங்களுக்கு குரு ஆகிட்டார்? இல்லை, அப்படியே ஒரு குருவாக நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் வந்து ஸ்கூலில் இந்த பெஞ்சில் வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னோட பழக்கமாக இருந்தது. தட்டி பார்த்தேன் பெஞ்சில் சத்தம். ஆமாம். எல்லாருக்குமே வந்து ஜாமண்ட்ரி பாக்ஸாக இருக்கும். எல்லாருமே பாக்ஸ், அந்த மியூசிக் அது பாக்ஸ் பார்த்தீங்களா, அது ஜாமண்ட்ரி பாக்ஸாக இருக்கும். எனக்கு ரிதம் பாக்ஸாக இருக்கும். அது அதை வச்சு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸ்கூலில். அதுக்கப்புறமா என்னன்னா 9th வந்து அந்த அந்த சரவணகுருன்ற ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணான். அவங்க அப்பா ட்ரம்மர். ஓ, பெரிய ட்ரம்மரு. ஒருவேளை அப்பாவுடைய தாக்கம் பையனுக்கு இருந்தது. ஆனால் எனக்கு அந்த பின்பலம் எதுவுமே இல்லை. சரி சரி. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் 2 பேருக்குள்ள நீ வாசிக்கிறேன் நான் வாசிக்கிறேன், நீ இதை வாசின்னு சொல்லும்போது எனக்கு வாசிக்க தெரியல. சரிங்க. ஏன்னா ஒரு ஸ்டிக்கில் வாசிப்பாரு, நாங்கள் சும்மா பெஞ்சில் வாசிக்கிறது தான் எங்கள் ஒர்க்கு. அப்படி வந்து போட்டியாகி கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அதுலேருந்து நான் என்ன பண்ண, நானும் டச் பண்ணிட்டாங்க. ஆமா, என்னாலேயும் முடியும்னு சொல்லிட்டு அப்படி போய் ஒரு மாஸ்டர் கிட்ட போய் கேட்டேன். அப்படி பார்த்தா ஒரு 6 மாஸ்டர் கிட்ட போகணும். முதல்ல எங்கேயுமே எனக்கு செட் ஆகலைன்னா போக முடியல, எல்லாம் தூரம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இன்னொரு லக்ஷ்மண் ஸ்ருதியில் தான் நான் முதல்ல கற்றுக்கினேன். நான் 2002 கற்றுக்கினேன். ஓகே. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாஸ்டர் வந்தாங்க. மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வெஸ்டர்ன் நோட்டேஷன், ட்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து வெஸ்டர்ன் நோட்டேஷன் ஒன்று இருக்கு. சில பேர் சினிமா பாட்டு மூலியமா வாசிப்பாங்க. அதாவது மிருதங்கம் பாடம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சரி, அந்த பாடத்தை வந்து ட்ரம்ல அப்ளை பண்ணி வாசிப்பாங்க. நம்ம வந்து ஆக்சுவலா ட்ரம் வந்து ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமா. ஆனா இப்போ வந்து நிறைய கர்நாடக இசை கச்சேரிகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூஷன் வாசிக்கிறாங்க. ஃபியூஷன்ஸ்ல போயிடுச்சு. அப்படி அது வேற சார். ஃபியூஷன்னா அது முறைப்படி கத்துக்கணும் இருக்காங்க. சரி சரி சரி. ஆனா இப்போ நான் சொல்றது படி பாத்தீங்கன்னா கேள்வி நாடத்துல வாசிப்பாங்க. அது அந்த கேள்வி நாடத்துல வந்து எப்படின்னா அது கொஞ்சம் ஒரு பேசிக்கா தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் மாஸ்டர் கிட்ட தான் நான் ஒரு 5 மாஸ்டர் கிட்ட கற்றுக்கினேன். பேசிக்காக அது ஒயிட் பேப்பரில் வந்து இந்த ட்ரம்ஸோட ஸ்பேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், சொல்லுங்க. அதை எழுதி வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அது எழுது, அது எப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அது எழுதி தந்து அதைப்படி வாசிக்க சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு பேஸ் 2 டைம், ஸ்னேர் 2 டைம், அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. எனக்கு வந்து இதுதான் ஒரிஜினல் மியூசிக் நான் நினச்சினேன். அதுக்கப்புறம் சதீஷ்னு ஒரு மாஸ்டர் வந்தார். சரிங்க. அவர் வந்தவனே தான் ட்ரம்ஸுக்கு நோட்டேஷன் இருக்கு முறைப்படி. இது வந்து ஒயிட் பேப்பர்லாம் எழுதக்கூடாது, இதுக்கு வந்து மேனஸ்கிரிப்ட் நோட்டுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு அந்த அடுத்த மியூசிக் குறிப்புகள் எழுதுறதுக்கு அவர் தான் பயிற்சி கொடுக்குறாரு. மியூசிக் இல்லை அப்படின்னு சொல்லலாம், மியூசிக்லேயே வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பார்த்த உலகம் வேற. ஓகே. நமக்கு கச்சேரி வாசிக்கிறது தான் பெருசாக நினச்சிருந்தேன் நான். அதுவும் தப்பு கிடையாது, தப்புலாம் இல்லை. பட் அது முறை கிடையாது. கரெக்ட். முறைப்படி கற்றுக்கணும். இல்லை, இப்போ ஒரு மிருதங்கம் வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், தவில் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு ஒரு முறை இருக்க மாதிரி வெஸ்டர்னுக்கு ஒரு முறை இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டா வெஸ்டர்ன் படி கற்றுக்கணும். ஒரு தவில் மிருதங்கம் கற்றுக்கிட்டா அது முறைப்படி நம்ம இலக்கணம் படி கற்றுக்கணும். அதுக்கப்புறமா அந்த சதீஷ்ன்ற மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு.
அதுக்கப்புறமா என்னோட வீட்டு சூழ்நிலைனால ஒரு 2-3 வருஷம் தான் கிளாஸுக்கு போக முடிஞ்சுது. ஏன்னா அக்காங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கும், ஃபேமிலி வந்து பெரிய ரொம்ப அப்பா ரயில்வேவே இருந்தாலும் வந்து கால சூழ்நிலைனால அவரால் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தர முடியல, என்னை கிளாஸுக்கு அனுப்ப முடியல அவரால். அதுக்கப்புறம் நானே ஒர்க் பண்ண கடையில் போய் நிறைய மியூசிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணது, ஒரு ஐசிஐசி பேங்க்ல ஒர்க் பண்ணேன், சிசி பேங்க்ல ஒர்க் பண்ணேன். இங்கெல்லாம் ஒர்க் பண்ணி தான் ட்ரம் சுமந்துக்கிட்டே தான் போறீங்க. மனசுக்குள்ளே இருக்கு, ட்ரம் இருக்கு, அந்த வைராக்கியம் இருக்கு. அந்த நான் ஒரு மியூசிக்ல அது பெரிய அளவு வரும் அப்படின்ட்டு பண்ணணும். ஆனா நம்மளை சுத்தி இவ்வளவு போராட்டங்க இருக்கு. ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. மாஸ்டர்கள் நம்ம ஒரு மாஸ்டர் நம்பி போனா அவங்க பெரிய மாஸ்டர் கிடையாது. அவங்க பெரிய மாஸ்டர்னா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அதுக்கு மேல ஆமா சார், அதுதான் சார். முறைப்படி கத்துக் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஏக்கம் உள்ள வந்துடுச்சு. புரியுது. சரி, நம்ம வந்து வேற எதனா ஒர்க்குக்கு போனா மியூசிக் பண்ண முடியலையே, அதனால மியூசிக் ஷாப்லயே போய் அதில் கத்துக்கலாம் எதனாச்சுன்னு சொல்லிட்டு சரஸ்வதி மியூசிக்ல வந்து ஆடு போட்டிருந்தாங்க பேப்பர்ல. அதை பார்த்து போய் நான் ஜாயின் பண்ணி அது வந்து ஒரு 2 வருஷத்துல போய் நம்ம கத்துக்கணும் வந்துடலாம்னு சொல்லி போனோம். அது பார்த்தா 7 வருஷம் ஆயிடுச்சு. அது உள்ள வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு, கத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, அங்க போய் நான் கத்துக்கல சார். நான் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கினேன். அங்க கத்துலாம் தர மாட்டாங்க. ஏன்னா இப்ப அந்த ஷாப் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் மியூசிஷியன் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வர வைக்கிறது, சர்வீஸ் பண்றது தருவாங்க தவிர அதுக்கு மேல வந்து நொட்டேஷன் படி வாசிக்கணும் அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. சார் சரவணன், நீங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க, நேயர்கள் கூட சொல்லலாம். எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து தன்னுடைய சின்ன வயசுல இசை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய குதிரை கொம்பாக இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கிறப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிற ஒரு வேலைக்கு தான் அவர் போயிருக்கார். அவர் ஒரு பெரிய ஜாம்பவானான அன்னைக்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கோலோச்சி இருந்த சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசை பயிற்சி பள்ளிக்குள்ளார தான் உள்ளே போயிருக்கார். அவர் தொடச்சி வைக்கிற பையன்தான். அப்படி இருந்தவர் தான் வந்து இசையில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண மெல்லிசை மன்னராக மாறினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக சரவணன் நீங்கள் சொல்கிறப்ப ஒரு இசை ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த பின்னணி இருக்கு இல்லையா நமக்கு. ஒரு இடத்துல இருந்து நம்ம வரோம் அப்படின்னா நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை, எங்கேயோ கற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த டிராவல் பண்ணுற ரூட் சரியான இடம். சொல்லுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை தான் சரி பண்ணுங்க, அது ஒரு ஞாபகம் வருது எனக்கு. நான் ஒரு புக்கில் படித்தேன், நீ ஒரு மியூசிஷியனாக ஆகணுன்னா ஒரு மியூசிக் ஷாப்பில் போய் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தொடக்கிற வேலையை முதல்ல கற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மனசில் ஒன்று எண்ணம் இருந்தது எனக்கு. சரி, அது முதல்ல போய் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தொடக்கும் போதெல்லாம் எனக்கு இதை நம்ம வாங்க மாட்டோமா, இதை நம்ம வாசிக்க மாட்டோமா, இதில் பண்ண மாட்டோமா தான் அப்படிதான் எனக்கு உள்ள ஓடினே இருந்தது. அப்படியே கடையில் ஒர்க் பண்ணும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சேர்க்க ஆரம்பிச்சு சார். அப்படியே? ஆமாம் சார். 2007 மியூசிக் ஷாப்பில் நான் ஜாயின் பண்ணேன். சரிங்களா. அதுலேருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஏதாவது ஒரு 1500 நமக்கு சேலரி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 500க்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிடுவேன். அப்போ சேர்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா ட்ரம்மர், தாத்தா ட்ரம்மர், எல்லாம் மியூசிஷியன்ல இருப்பாங்க, மியூசிஷியனா இருப்பாங்க, இல்ல மியூசிக்ல இருப்பாங்க. அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்களுக்கு வர. ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நானே தான் ரெடி பண்ணணும். சுயம் இல்ல, நீங்க தானே ஆரம்பிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் தலைமுறை தானே, முதல் தலைமுறை தான் நீங்க. முதல் தலைமுறை தான். கடவுள் மேல ஒரு பற்று இருந்ததுனால அந்த கடவுள் மேல ஒரு பயம் இருந்தே இருந்தது. அவர் கொடுப்பாரு, நம்ம உண்மையா இருந்தா கொடுப்பாங்க, வறுமையில நேர்மையா இருக்கணும், அந்த வாக்குலயே நான் அப்படியே ஓடினே இருந்தனால இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கடவுளாவே கொடுத்தது. எதிர்பார்க்க முடியாம வாங்கினேன். நான் வீரமணிதாசன் சாரை வந்து நான் மீட் பண்ணேன் ஒரு பக்கத்துல. சரி. அங்க மீட் பண்ணும்போது அவர்கிட்ட போய் கேட்ட மாதிரி வாசிக்கணும்னு சொல்லும்போது சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வர சொன்னா அப்போ நான் சிடி போட்டிருந்தேன். வாசிச்ச சிடி ஒன்று உங்களுக்காக. அது ஒரு நம்ம வந்து ஒரு ஆல்பம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆல்பம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அவர்கிட்டனால அவர்கிட்ட போய் கொடுத்தேன். அதை பார்த்துட்டு நீங்க நாளைக்கும் வாங்க வந்து ஆர்கெஸ்ட்ரால வாசிங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஊர பக்கத்துல தான் நான் பண்ணேன். அப்படியே வாசிச்சேன். செகண்ட் ப்ரோக்ராம் திருப்பூர்ல அடுத்த நாள் அவுட்டோர் கொடுத்துட்டாரு. அதுல இருந்து அவர் கூட ஒரு 7 வருஷம் டிராவல் பண்ணேன் அவர் கூட. அதுல நிறைய ஊருங்களுக்கு போனேன், நிறைய மியூசிஷியன் கூட வாசிச்சு நிறைய அனுபவம் கிடைச்சது. சரி, இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்து சின்னதாக ஈகோவை டச் பண்ணதுனால தான் நீ என்னடா நானே கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யாரும் இல்லைனா ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ட்ரம்ஸ்குள்ளே வரீங்க. ஆக்சுவலாக எல்லா இசைக்கருவிகள் இருக்கும்பொழுது ட்ரம்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஈகோவாக இருந்தாலும் சின்ன பொருள் கிடையாது. ஆமாம் சார். ஏன்னா சிவமணி நிறைய இடங்களில் சொல்லுவார். ஆமாம் சார். நான் வெளிநாட்டுக்கு போகும்போது நான் போகிறத விட என்னுடைய அசிஸ்டன்ஸ் வரதை விட இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்புறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாம். இது எப்படி ட்ராவல் அப்படிங்கிறப்ப அந்த கருவி வேலை இப்படி ஒரு காதல் வர காரணம் என்ன? அதான் சார், அதுதான் சார். எப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு லவ் வந்துடுச்சு, நான் திரும்பி மாற்ற முடியாது அதை நான். சரி. ஏன்னா எஸ்பிபி சொல்லுவார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தீங்கன்னா அது 100% கொடுத்து அதில் உழைங்க, நம்ம அடிக்கடிக்கு மாற்றினே இருக்க முடியாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிச்சிருச்சு, இது உள்ள வந்துட்டோம்,
அதுக்கப்புறம் என்னன்னா கச்சேரிங்களுக்கு வந்து என்னால வந்து அதிகபட்சம் போக முடியாது இந்த காரணம். அதுதான், ஆமா, டிராவல் பண்ண முடியாது இல்லையா? முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டே வாங்கல முதல்ல. அப்படியா? ஆமா, நிறைய கச்சேரி வந்துடுச்சு, ட்ரம்ஸே இல்லை என்கிட்ட. அடப்பாவே. நான் சங்கர் கணேஷ் சாரை கூட பார்க்க போனேன் ஒரு தடவை. சரிங்க. பார்க்க போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, சரிப்பா இந்த டேட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு வந்துன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை. என்ன பண்ணீங்க? போக முடியல என்னால. அதனாலே அப்ப வந்து அயர் கெடுக்கிறது கூட எங்கன்னு தெரியாது. அந்த காலகட்டத்துல வந்து அதெல்லாம் கஷ்டம். என்ன வீடை மீறி நான் வேற எதுவும் பண்ண முடியாது. புரியுது. ஏன்னா அப்பா கிட்ட வந்து நான் வந்து பழகின விதம் வந்து ஒரு அப்பா பையன் மாதிரியே இருக்காது அது, அந்த சூழ்நிலை. ஏன்னா அவர் அந்த ரூம்ல இருந்தாருன்னா நான் இந்த ரூம்ல இருப்பேன். ஏன் இப்படி ஒரு பயம்? இல்ல, அது சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது அப்படியே. ஆமா, பல இடங்கள்ல அம்மாக்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களான்னு தெரியல, அல்லது சில குடும்பங்கள் அப்படி ஒரு கட்டமைப்புக்கு அப்பா நல்லவராக தான் இருப்பார், ரொம்ப ரொம்ப பாசகாரராக இருப்பார். பார்க்காத அப்பா வந்து அடிச்சிடுவார், அப்பா பிடிச்சிடுவார் அப்படின்னா அப்பா எங்கே அடிக்கிறாரு? அப்பா அடிக்கவே மாட்டார். ஆனால் அப்பா அடிப்பார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு இடங்களில். ஒரு சில இடங்களில் அப்பாவை வந்து ரொம்ப தப்பாகவே காட்டி, அப்பா வந்து உலகத்தின் ஒரு ஆகச்சிறந்த கெட்டவன் யாருன்னா உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்க வந்து செய்கிறாங்க. சில நேரங்களில் இது தவிர்க்க முடியாமல் கடந்து போய் அப்பா வந்து ஒரு நல்ல தோழனா, அவருடைய ரொம்ப லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணையும் நம்ம சந்திச்சுட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சொல்லுங்கள் சார். அது சார், அப்பா வந்து நம்ம கெட்டவங்கன்னு அப்படி யாருமே நமக்கு வீட்டில் ஃபேமிலி யாருமே சொல்லலை. அப்படி இல்லை, அவர் போலீஸா இருந்தனால, அவர் சூழ்நிலைனால ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு நான் கொஞ்சம் படிப்புல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். அதனால வந்து கொஞ்சம் அதனாலே கொஞ்சம் ப்ராப்ளம் நிறையா வந்தது எனக்கு. அதனால நான் அவர்கிட்ட ரொம்ப சரி. எப்போ நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க ஆரம்பிக்கிறீங்க? இல்லைன்றப்ப கச்சேரிக்கு தடைப்படுது, அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுக்கு அது கையில் இல்லைன்னா உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி மட்டுப்படுது இல்லையா? ஆமாம் சார். எங்கே வாங்குறீங்க? அப்புறமா வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன், என்னோட சொந்தக்காரங்கிட்டே நிறைய பேர்கிட்ட கேட்டேன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் எங்கேயுமே எனக்கு அது கிடைக்கல. ஓகே. அதனால கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் கூட வந்தது எனக்கு. பெரிய அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது அன்னைக்கு? ஆமாம், ஆனால் பெரிய அமௌண்ட் தான் சார். ஒரு அப்பயே 15,000 அன்னைக்கு. 2000 பீரியடா? 2-3 அந்த காலகட்டத்தில் 2005 இருக்கணும். ஓகே ஓகே. அப்போ அதுவே அதிகம் தான். 15,000 ரூபாய்ன்றது பெரிய அமௌண்ட். ஆமாம், ஆனால் நம்ம சூழ்நிலை நம்ம சர்க்கிளில் இருக்காங்க வாங்கி தரவளுக்கு. ஆனால் கூட இருக்கிறவங்க வந்து ஓகே இது எதுக்கு ட்ரம் வாங்கிட்டு பண்ண, ஏன் வாங்கி தரீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு அப்பா தான் என்ன பண்ணாரு, 10,000 ரூபாய் கொடுத்தாரு என்கிட்ட. எனக்கு பாரு, 10,000 ரூபாய் கொடுத்து நல்லா இருக்கு. 10,000 ரூபாய் கொடுத்து அது 17,500 ரூபாய் அந்த ட்ரம்மோட வேலை. மீதி 7,500 ரூபாய் நான் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து நான் வேலை செய்யறேன் பாத்தீங்களா, அங்கேயே வாங்கிட்டேன். சரஸ்வதி மியூசிக் அங்கேயே வாங்கிட்டீங்க? ஆமா. நான் வந்து 2 கடை, டி நகர்ல ஒரு கடை இருக்கு சார், வடபழனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் டி நகரில் வாங்கினேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வடபழனியில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் டி நகரில் ஒர்க் பண்ணேன். சரி. டி நகரில் வாங்கிட்டேன் நான். அந்த 7,500 ரூபாய் மட்டும் நான் மாதம் என்னோட இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கட்டுறேன் அவருக்கு. கட்டி அதுக்கப்புறம் வாங்கி அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். சரி, நம்ம வந்து ட்ரம்ஸ் வாங்கியாச்சு, கச்சேரிக்கு போறதா இருந்தா வண்டி வேணும்ல. அது ஆமா, கண்டிப்பா. வண்டி அதாவது ஒன்று சொல்லுவாங்க, இன்னைக்கு சினிமா வந்து டைரக்ட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு இயக்குனருக்கு கார் பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் சந்தோஷமா கொடுப்பாரு. அந்த கார் வந்து உலகத்தினுடைய ஆகச்சிறந்த விலைகளில் ஒன்றா இருக்கும். இத்தனை கோடி ரூபாய் காரை கொடுத்துட்டு அதை கார் கொடுத்தேன்னு பேப்பர்ல எல்லாம் செய்தி வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் நண்பர் ஃபர்ஸ்ட் படம் முடிச்சிட்டாரு, கார் வந்துருச்சு. அவர் சொன்னார், மாப்பிள்ள கார் கொடுத்துட்டாரு இருந்தாலே 7 கோடி ரூபாய் காருடா, அந்த 7 கோடி ரூபாய் காரை எங்கே நான் நிப்பாட்டுறதுன்னு தெரியல, அதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வீடு வாங்கணும்னா நான் ஒரு 15 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த கார் டீலர்கிட்டே பேசினேன், திருப்பி கொடுக்குற எவ்வளோ காசு திருப்பி கொடுப்பேன்னு கேட்டேன். அதை பார்த்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ளாட் கொடுத்துட்டு அந்த காரை கம்மியாக்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஸோ இப்படி சில பேர் இருக்கதான் செய்கிறாங்கல்ல, பொருளை வாங்கிட்டு யானையை வாங்கிட்டு கட்டி தீனி போட முடியலட்டு, வைக்க முடியலட்டு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நானே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ட்ரம்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ கச்சேரிங்களுக்கு போகும்போது ஒரு சில டைம்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது. சரி. ஆனா வந்து அவங்க ஒரு சில டைம்ல இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு வருவாங்க, ஆனா அதை ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. ஆமா, கண்டிப்பா. ட்ரம்ஸ் அசெம்பிள் பண்றது தெரியாது. கரெக்ட். ஏன்னா என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா தான் பண்ண முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம அங்க போய் எது எங்க வரணும்னு தெரியாம கூட கஷ்டப்பட்டு திட்டலாம் வாங்கியிருக்கேன் நான். அப்படியா? ஆமா. இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்க எல்லா ட்ரம்மருமே என்கிட்ட தான் கேட்கறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தியும் கேட்கறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறது என்கிட்ட தான் வாங்குறாங்க. அப்ப எல்லாருமே வந்து ட்ரம்ஸ் சரவணன் அப்படின்னா அவர் ட்ரம்மோடயே பழகிட்டு இருக்காரு. ஒரு டிஸ்மேண்டில் பண்ணதாகட்டும், அது வந்து அதே போல் அசம்பிள் பண்ணுறதுக்கும் சரி, வாசிக்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து இப்போ ஆக்சுவலாக நான் இதுதான் கேட்கணும்னு நினச்சேன். ட்ரம்ஸ் அப்படிங்கும்போது அன்னைக்கு இருந்த அதே பேட்டர்ன், அதே ஸ்டைலில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா, இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது வந்து அப்படியே மாற்றம் அடைஞ்சிட்டு வருதா? ஆமாம் சார், மாற்றம் அடைஞ்சுனே வருது. ஆனால் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நொட்டேஷன் ஸ்பீடாக வாசிக்கணும்,
எல்லாத்துலயும் வந்து ஒரு பவர் இருக்கு. மியூசிக் வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு உருவம் இருக்கு. ஓகே. அது டீப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, ரொம்ப காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க இருக்கா, அந்த அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய காஸ்ட்லியானது இருக்கா, அதை மட்டும் தான் பாக்குறாங்க தவிர அது உள்ள வந்து ஒரு ஜீவனா அதை பார்க்கணும் மியூசிக். இப்ப ராஜா சார் பாத்தீங்கன்னா மற்ற மியூசிக்கும் அவர் மியூசிக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு 10 படம் மட்டும்தான் வந்து மற்றவங்க படி அதை தொழில் ரீதியா பண்ணேன்னு சொல்லுவார். அந்த 10 படத்துக்கு மேல வந்து ஏன் இஷ்டப்படி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த ஒரு கிளாப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளாப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது வந்து யாரும் இப்ப சொல்லி தரது கிடையாது. நோட்டேஷன் சொல்லி கொடுக்குறாங்க, அதுல வர என்ன நல்லா வாசிக்கிறாங்களா. இப்ப ட்ரினிட்டி எக்ஸாம் சர்டிஃபிகேட் கிடைக்குது, ஓகே, பட் அது இல்லாம அவங்க ஸ்கில் டெவலப்பே இல்லை. கரெக்ட். சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ண முடியும்? ஆமா, அது அந்த காலத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாமே கிடைச்சிடும்ன்றது அந்த காலத்துல ஒண்ணா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. இது இப்ப மாறின்னு வருது சார். நான் சொல்றது இன்னும் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாம் கிடையாது. ஆமா, செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த வாசிச்சு காட்டுங்க அப்படின்னு நடுவுல அந்த பழக்கம் அது. அது இப்ப காணாம போயிச்சோ? இப்ப இல்ல சார், இது ஏஐ எல்லாம் வருது பாத்தீங்களா, அதனால வந்து இப்ப அது இல்லாம போகுது வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா வந்து சர்டிபிகேட் வந்து என்ன, நம்ம சொல்லி கொடுக்குற நோட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இப்ப சர்டிபிகேட் ட்ரினிட்டி எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா. ஆமாங்க, சொல்லுங்க. அதே அவங்க சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நோட்டேஷன் நாலேஜ் வளருது பசங்களுக்கு. பட் ஓன் ஸ்கில் டெவலப்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இல்ல. இப்ப ஏன்னா நிறைய மியூசிக்ல வெஸ்டர்ன்லயே பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன்ல ராக் இருக்கு, ஜாஸ் இருக்கு, ரேப் இருக்கு, வேர்ல்ட் பீட்ஸ் இருக்கு, ப்ளூஸ் நிறைய இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் சொல்லி தரது கிடையாது. பேசிக்கா எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரினிட்டி எக்ஸாம் போயிடுறோம். டைரக்டாவே. ஆமா, ட்ரினிட்டி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்காக போயிடும். அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயிற்சி எடுக்கிறாங்களோ அதுக்கு டைரக்டாவே எக்ஸாம் போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீபோர்டு கத்துக்கிறேன்னா கீபோர்டுக்கே போயிடுறது. ஆமா சார், கீபோர்டுனா ட்ரம்ஸ், கீபோர்டுக்கு இருக்கு, பியானோ எல்லாமே பிரிச்சிடுறோம். அது நேரம் அதுக்கு போயிடுறாங்க. ஆனா ஓன் ஸ்கில் டெவலப்னா அந்த குழந்தைக்குள்ள இசையை வந்து எப்படி நம்ம புகுத்துறோம் அப்படின்னு. இப்ப நான் படிப்பை வந்து தப்பா சொல்லல, படிப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் படிக்காததுனால எனக்கு அது முக்கியம், எனக்கு தெரியும் ரொம்ப. அது நான் சரிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஆனா மியூசிக் வந்து அதோட முக்கியமான விஷயம். படிப்பு ஒரு சிலர் வரலன்னா என்ன பண்ணிடுறாங்க, மியூசிக் போயிடுறாங்கன்னா அவங்க என்ன நினைச்சிடறாங்க, வெளியே இருந்து பாக்குறவங்க எல்லாமே படிக்கலனால இவங்க மியூசிக் உள்ள வந்துட்டான், அதனால வந்து இவங்க வேஸ்ட் ஆனவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. சரஸ்வதி வந்து அந்த ஞானத்தை வந்து படிப்புக்கு மேல கொடுப்பாங்க. அந்த ஞானத்தை அந்த சிறுமூளைன்னு சொல்லுவாங்க, அது ஆக்டிவேட் ஆகும் சார். மியூசிக்கில் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகுமே. அதனால உங்களுக்கு அடுத்த பிறவிக்கும் தொடர்ச்சி இருக்கு. கண்டிப்பா, இதுக்கும் தொடர்ச்சி நிறைய இருக்கு. ஏன்னா எவ்வளவு நேரம் தான் சரவணன் நீங்க உட்கார வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது. ஒரு ட்ரம்ஸ் பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசினார். ட்ரம்ஸை கடந்து அவருடைய இன்னொரு உலகம் என்னன்னா, ஏற்கனவே சரஸ்வதி மியூசிக்கல்ஸ்ல இசை கருவிகளோட வாழ்ந்த மனிதர். இப்போ வந்து அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கார். என்ன அப்படிங்கிறத இந்த பேட்டியில நீங்க பார்க்க போறீங்க. பார்க்கலாம் வாங்க. ட்ரம்மர் சரவணனோட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் உட்காந்த இடத்துல இருந்து கிளம்பி அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அலங்காரப்படுத்தி வச்சிருக்க இடத்துக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு கருவிகளும் பாருங்களேன், அவர் தோலிசை கருவிகள் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பம்பையிலேருந்து அப்படியே தவிழ்லேருந்து அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பறையெல்லாம் வச்சுருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ரம்மர் வந்து எந்த அளவுக்கு இசையுடன் அது தொடர்பான கருவிகள்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறதும், இது வரைக்கும் இந்த கருவிகளை நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்துருக்க வாய்ப்பு கம்மி தான். 1-2 அங்கங்கே கருவிகளாக இசைக்காக பயன்படுத்துவாங்க. இப்போ எல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறதுனால அதிகமாக இதை வந்து பயன்பாட்டில் வாசிக்கிற ஆட்கள் கூட குறைஞ்சிட்டாங்களோன்னு தெரியல. ஒரு இதாக கேட்கணும். சரவணன் சார் சொல்லுங்கள் சார். ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருக்கீங்க. இது ஆக்சுவலாக விற்பனை அல்ல இல்லை சார், நானே சேர்த்து வச்சிருக்கேன். ஆமாம் சார், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது. இன்னும் நிறைய வாங்க மியூசிக்கு கடல் இல்லை அது. ஆமாம், அதுக்கு எல்லையே இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துன்னு இருக்கேன். சரி வாங்க வேண்டிய. சரி, மாணவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியில் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம் சார், ட்ரம்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். சில பேர் குறிப்பிட்டு வேணும் கேட்குறவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸும் கொடுக்குறேன். சிங்சாங்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து குழந்தையிலேருந்து ஆரம்பித்து என்ன மாதிரி வயசான வரைக்கும் கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இல்லை சார், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாளம் சொல்லுவாங்க. தாளத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம தாளத்தை தான் விட்டுட்டு சிங்சாங்னு வச்சுட்டோம்ல. ஆமாம் சார், தப்பு சார். அது சரிங்க, தாளம் இது. தாளம் அது சிங்கி, அது பேர் ஒரிஜினல் பேர் சிங்கி. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்தில் வந்து 138 விதமான தாளங்கள் இருந்திருக்கு. தாள இசை கருவிகள் சொல்லுவாங்க. இல்ல இந்த தாளம் மட்டுமே சொல்றேன். இது மட்டுமே தாள இசை கருவின்னு இல்ல, இதுதான் தாளமே. ஓகே, இது மட்டும். இதுக்கு நிறைய பேர் இருக்கு சார். நிறைய பேர் சொல்லுவாங்க 108 விதமான தாளங்கள் தான். நான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 36 விதமான தாளங்கள் தான் இப்போதைக்கு நம்ம புழக்கத்துல இருக்கு. நம்ம இந்தியா லெவல்ல வாசிக்கிறாங்க. இதுதான் மெயினான இன்ஸ்ட்ருமெண்ட். கொஞ்சம் பெருசா எடுத்து வாசிச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்பா
என்ன ஒரு சத்தம் பாருங்க. சொல்லுங்க சார். இதில் அதான் 138 விதமான தாளங்கள் இருந்தது. இப்போ வந்து 35 விதமான தாளங்கள் தான் இருக்கு. ஓகே, சரிங்களா? இதை வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்போ சொல்றது உங்களுக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு சிங் சாங் போடுறியா, அவனுக்கு தாளம் போடுறியான்னு சொல்றாங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ரா எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ராவே இருக்கட்டும், ஓகே, அதில் டிவோஷனலாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே ஒரு தாளன்னு ஒரு பீட் போயினே இருக்கும், அந்த டெம்போ. ஓகே, சரிங்களா? அதே மாதிரி இந்த கர்நாடிக் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா தாளம் போடுவாங்க. அவங்க தான் மெயினானவங்களே. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்கள வந்து சிங் சாங் போடுறியா, அவனுக்கு நீ தாளம் போடுறான் நல்லா அப்படின்னு சொன்னால் அது தப்பான விஷயம். இதுக்கு எவ்வளோ விதமான நொட்டேஷன் இருக்குது தெரியுமா சார்? இதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவ்வளோ விதமான நொட்டேஷன் இருக்குது. இது வாசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டிங்கும் அடுத்த கவுண்டிங்கும் கால பிரமாணம் சொல்லுவாங்க. அது வந்து மைண்ட்ல தான் அவங்களுக்கு இருக்கும். அதபடி வாசிக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சும்மாலாம் அடிக்குது எல்லாம் அதான சொல்றாங்க, சும்மா தாளம் போடுறேன். ஏதோ பேருக்கு உட்கார்ந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கா வாசிப்பாங்க. ஒரு புள்ள பாட்டு தமிழ்ல லேசா தட்டிட்டு இருக்கோம். அந்த ஆர்கெஸ்ட்ராக்கு மெயின் கேப்டன் அவங்க தான். வாவ். அதாவது எதையுமே சின்னது அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது. அது வந்து அந்த மெயினானு பார்த்தீங்கன்னா அவங்க வாசிச்சாதான் அவங்க தனியாக ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சரி டோட்டல் எல்லாருமே காலி. டெம்போ ஃபுல்லா மிஸ் ஆயிடும். ஒரு சும்மா வாசிச்சு காட்டுறேன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏன்னா நான் தட்டி பார்த்தேன், நீங்க தட்டி பார்த்ததுல நீங்க வாசிப்பீங்க. இப்போ இது தாளம். ஓகே, இப்போ இந்த டெம்போ போயினே இருக்குது, இப்படி போயினே இருக்கு. இவங்க வந்து மாத்தி வந்து வேற எதனா போட்டாங்கன்னா டோட்டல் ஆர்கெஸ்ட்ராவே காலி. வா காட்டுங்க கொஞ்சம், நான் வாசிச்சு பார்க்குறேன். ஆமா, நம்மளுக்கு அது வரல. ஏதோ சும்மா டப்பு தட்டா ப்ராக்டிஸ் பண்ணும் சார். அது கரெக்டா இது தட்டுங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி தட்டா வருது? சூப்பர். நம்மளே இசையமைப்பாளர் ஆயிடலாம் போல இருக்கே. சூப்பர் சார், சூப்பர். இப்போ நான் இதில் காட்டுறேன் பாருங்க சார், என்ன தாளம் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சொல்லுங்களேன் ப்ளீஸ். இது வந்து நட்டுவாங்க தாளம், நட்டுவ தாளம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் நட்டுவாங்க தாளம் சொல்லுவாங்க. இது வந்து பரதநாட்டியம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து தனியாவே படிக்கணும் இதுக்கு. ஆனா எல்லாரும் எப்படி சொல்றாங்க உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆனா இது வந்து பெரிய கலை இது. ஆனா மாத்தி தப்பா பேசுறாங்க. இதுக்கப்புறம் யாரும் அது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன் இதை பத்தி. என்னோட சேனல்ல ட்ரம்மர் கே சரவணன் சொல்லிட்டு அவருடைய சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். சொல்லுங்க சார். இந்த தாளத்தை பத்தி அதுல சொல்லியிருக்கேன் நான். இது வந்து இப்படி வாசிக்கிறோம், அப்படி வாசிக்கணும். வாவ். அது ரப்பர் பேண்ட் அது மாட்டிக்கிறதா கையில? அது ஃபிங்கர் சிம்பிள் சார். இது வந்து பெல்லி டான்ஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்க இது. ஆமாங்க. ஆனா இது நம்ம ஊர்ல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமென்ட்ல அரபிக் இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க இது. ஆனா இப்ப நம்ம காலகட்டம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான கல்வெட்டுகள் இருக்கு. ராஜராஜ சோழன் காலகட்டத்திலாம் இதுல இப்படி வாசிப்பாங்க. ராஜராஜ சோழன் காலகட்டத்துல இருந்து கல்வெட்டு இருக்கு நமக்கு. ஆமாங்க. ஃப்ரெண்டுக்கு கையிலே மாட்டிப்பீங்களா? இது வந்து பெல்லி டான்ஸுக்கு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு அவங்க வாசின எப்படி டான்ஸ் ஆடினா கரெக்ட். அது ரிதம் வந்துருது இல்ல அப்படியே. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி சூப்பருங்க. ஆக்சுவலாக இப்போ சரவணன் சார், இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, இது மாதிரி இந்த தாள இசை கருவிகளோடு சேர்ந்து தோல் இசை கருவிகளும் ஒரு பக்கம் இருக்கு. சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இசை கருவிகளை தேடி தேடி வாங்கி இது மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல அதை நீங்கள் இசையோட வாழ்ந்ததுனால உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு விருது கூட கிடைச்சது இல்லையா? ஆமாம் சார். ஆமாம். பொதுவாகவே கருவூலம் அப்படின்னாவே அது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு கிடங்கு. இசையை பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை இசை கருவிகளை ரொம்ப பாதுகாப்பாக மட்டும் இல்லை, எல்லாம் வாசிக்கிறதுக்கான பயிற்சியும் எடுத்து அது மேலே ஒரு பெரிய தீரா காதலுடன் இருக்கிறதுக்கு தான் அந்த பட்டம் கொடுத்தாங்களோன்ட்டு. யார் கொடுத்தாங்க, எந்த காலகட்டத்தில் கிடைச்சது? இது வந்து எனக்கு 2012 நினைக்கிறேன் சார். 12 காலகட்டத்தில் அந்த இன்னும் கொடுத்தாங்க. ஓகே. நான் மியூசிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது சார் ஒருத்தர் எனக்கு பழக்கமானார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடியார் மியூசிக் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது பிரின்சிபல் அவர். சொல்லுங்க. அவர் வந்து பக்ரிசாமி பாரதி அவர். ஓகே. அவர் வந்து ஒரு மேகசின் நடத்தியிருந்தார். அது வந்து இசைக்கருவூலம்னு ஒரு மேகசின் நடத்தியிருந்தார். சரி. அந்த புக்கு வந்து சந்தா போடுவாங்க.
சரி. ஒரு 3 வருஷத்துக்கு நான் சந்தா போட்டு அதோட மியூசிக் விஷயம்லாம் படிப்பேன் அதில் நான். நம்ம ஆதி காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இந்திய கருவூலம், இந்திய தாள கருவூலம், அப்புறம் இசை கருவூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ்லாம் படிச்சுன்னு இருந்தேன் நான். சரி சரி சரி. படிச்சுன்னு இருக்கும்போது அவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மியூசிக்கில் இருக்கேன் சார், ட்ரம்மராக இருக்கேன் நான், உங்கள் புக்கு படிச்சுன்னு இருக்கேன் நான் சொல்லும்போது அவர் ஒரு நாள் வர வச்சு அந்த கேள்வி கேட்டார். அது எல்லாரையுமே அவங்க எக்ஸாம் மாதிரி வச்சு கேள்வி கேட்டு அதுலேருந்து அவங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க. அதனால் அவர் எனக்கு கேள்வி கேட்கும்போது அதை பற்றி நான் சொல்ல சரி நீ ஆஃபீஸ்க்கு வந்துரு ஒரு நாள்னு சொல்லி சொன்னாரு. அவர் ஆஃபீஸ் நம்ம நெசப்பாக்கத்தில் இருக்கு. ஆஃபீஸுக்கு போன உடனே இன்னும் நிறைய கேள்வி கேட்டாரு. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சர்வீஸ் எல்லாம் பற்றி எனக்கு கேட்டார், என் நாலேஜ் அப்படின்னு சொல்லி அவர் டெஸ்ட் பண்ணாரு போகுது. பட் அது எனக்கு தெரியாது. அது அவர் பொதுவாக கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் நான். அப்புறம் அவர் கேட்க நான் சொல்ல அவர் என்ன பண்ணாருன்னா, உனக்கு நான் பட்டம் கொடுக்குறேன், நான் மேற்கத்திய மெல்லிசை மாமணி பட்டம் கொடுக்குறேன் உனக்கு, நான் இசை கருவூலம் மேகசின்ல மேற்கத்திய மெல்லிசை மாமணி பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த நாள் நீ வந்துருன்னு சொன்னாரு. பட் அந்த நாள்ல நான் வீரமணிதாசன் சார் ப்ரோக்ராமுக்கு போக வேண்டிய சூழ்நிலைனால என்னோட அப்பாவும் அம்மாவும் அனுப்பி அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் சார். அது பெரிய விஷயம். அது யார் கையால வாங்குனீங்க அந்த விருதை? அது அப்பா அம்மா தான் வாங்கினாங்க. உங்களால நான் போக முடியல. ஆனா ஒரு நீதிபதி கொடுத்தாரு. அவர் நேம் இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. ஆனா பரவாயில்ல, ஒரு இசை கருவூலம் அப்படிங்கிறப்ப அந்த விருது கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த மனிதருக்கு கொடுத்திருக்கிறதா பெரிய விஷயம். அது எனக்கு தெரியல சார், நாம அதுக்கு தகுதியானா எனக்கு தெரியல. அது இறைவன் கொடுத்தது, நான் அதை ஏத்துக்கிறேன்னு நான் அதை பார்த்துன்னு ஓடினே இருக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணுமே நான் இல்லை. அது பட்டன்றது நமக்கு அது எல்லாருக்குமே பொதுவாக கொடுப்பாங்க. நம்ம அதோட நின்றக்கூடாது இல்லை. அதை தாண்டி நமக்கு இந்த பூமிக்குள்ள வந்திருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு என்ன மியூசிக்கால ஒருத்தர் எதனாச்சும் ஹெல்ப் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஆனால் எனக்கு மியூசிக் தான் தெரியும். இந்த மியூசிக்கால எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுன்றதுனால தான் இப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர் வருவாங்க, மியூசிக் பண்ணுவாங்க, அந்த பாட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய மியூசிஷியன் இருக்கிறாங்க, வாசிக்கிறாங்க, அதோட போயிடுறாங்க. மியூசிக்கோட வேல்யூ மக்களுக்கு தெரியறது கிடையாது. பசங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பேரண்ட்டுக்கு யாருமே புரியாது. அதெல்லாம் இவங்க எல்லாருக்குமே புரியணும். மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மியூசிக்ல இருக்கியா சந்தோஷம் சிரிக்கும், எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. அது வேற இருக்கு. ஆமா, ஏன்னா மியூசிக் நம்ம ஊர்ல பெருசா சம்பாதிக்க முடியாது, பிசினஸா பாக்குறது. ஆமா, இது முதல்ல தொழில் இல்லை சார். இது இசைன்றது ஃபீல் தானே. அது ஒரு ஃபீலா இருக்கிறதுனாலே நம்ம மக்கள் கிட்ட புரிய வைக்க முடியல. அது கேட்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, பாட்டு போடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இசைன்றது தொழில் கிடையாது. அது ஒரு ஃபீல். அது பேரண்ட்டு இந்த மக்கள் எல்லாம் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி எல்லாம் சொல்லணும். மியூசிக்கை பற்றி சொல்லணும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி புரிய வைக்கணும். நம்ம ஆதி காலத்தில் மியூசிக் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் ஒரு வீடியோவாக போட்டுன்னு வரேன் என்னோட சேனலில், ட்ரம்மர் கே சரவணன் சேனலில். ட்ரம்மர் கே சரவணன் அப்படிங்கிறது அவருடைய சேனல் நேமு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நேர்காணலை தொடர்ந்து அவரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னாலும் அந்த சேனலுக்குள்ளே போகலாம். அதான் சார், அதை பற்றி வீடியோ போட்டுன்னு இருக்கேன். இன்னும் நிறைய போட வேண்டி இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய வாங்கினது ட்ரை பண்ணினே இருக்கேன், ஓடினே இருக்கேன். எல்லா இசைக்கருவியும் வாசிப்பீங்களா நீங்கள்? இல்லை சார், ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன், பர்கஷன்ஸ் எல்லாம் வாசிப்பேன். லீட், அதாவது ஸ்ட்ரிங் செக்ஷன் தனியாக இருக்கு, ஃப்ளூட் இருக்கு, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை, ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ளூட்ஸ் கிடையாது. ஆமாம் சார். அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறாங்க. அது ஒரு 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 ஒழுங்கை கொடுக்காது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அதுக்கு முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் நிறைய இருக்கு, அதை தாண்டி போகிறதே இல்லை. கொஞ்சம் பேசிக்காக கற்றுக்கினா உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கீபோர்டு, கிட்டாரு, ட்ரம்ஸ்லாம் கற்றுக்குன்னு அது ஒரு தொழிலாக பார்த்து ஒன்றும் இல்லை, காலேஜ் முடிச்சிருப்பானுங்க பசங்க, உடனே ஒரு கீபோர்டு, கிட்டார், ட்ரம்ஸ் ஒரு 8th கிரேட் சர்டிஃபிகேட் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கிட்டு இப்போ அது வருது. இப்போ ஃபுல்லாக இப்போ எங்கள் பாண்டிச்சேரி இந்த பக்கம் ஃபுல்லாகவே நடக்குது அந்த மாதிரி. அது ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்க தொழிலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாமே மியூசிக். அப்படி இல்லை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே 100% கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் நிறைய லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு யாரும் போகிறதே இல்லை. கண்டிப்பாக, அதுதான் சார் நம்ம டீச் பண்ணுறது. ஒரு வழியாக சரவணன் என்னென்ன மாதிரியான இசைக்கருவிகள்லாம் இங்கே வாங்கி வச்சிருக்காருன்றதை விட இசைக்கருவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? சின்னதான பொருள்லேருந்து பெரிய இசைக்கருவி வரைக்கும் எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி இவர் பாதுகாக்கிறாரு, இவர் பயிற்சி கொடுக்குற விஷயங்கள், அது ஒட்டியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ சேம் பிளேஸ், இப்போ அதே இடத்துக்கு வந்தாச்சு. நான் எங்கே பேட்டி எடுத்தோமோ அங்கேயே மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயம்.
ஒரு ட்ரம்மராகவே அவரை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ட்ரம்மர் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு முகம் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் புள்ளியர் ஸ்கூலில் படிக்கும் பொழுது பக்கத்து ஃப்ரெண்டு வந்து சொன்னான்ற ஒரே ரீசனுக்காக நான் வந்து ட்ரம்ஸ் கற்றுக்கிறேன்டா அப்படின்னப்ப எங்கள் அப்பா ட்ரம்மர்ரா அப்படின்ற அந்த ஈகோ கிளாஷ் பண்ணோன்னு நம்ம வீட்டில் அப்பா ட்ரம்மர் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. இப்போ அந்த க்ரியேட் பண்ண பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி ஒரு எரா இருக்கும் இல்லையா? இங்கேருந்து ஸ்டார்டிங் பிகினிங் ஆஃப் த லைஃப் அப்படின்ட்டு அதை பற்றி பேசுவோம். சரவணன் மறுபடியும் வந்தாச்சு. ஆமாம் சார். ஆக்சுவலாக சொல்லுங்களேன், இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, சரஸ்வதி மியூசிக்கல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, ட்ரம் அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியாததுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்களேன். அது நீங்கள் சரஸ்வதி பற்றி பேசுனீங்க. நான் சரஸ்வதி மியூசிக்கில் ஒர்க் பண்ணோம். என்னோட அம்மா நேம் வந்து சரஸ்வதி. ஓ, எனக்கும் சரஸ்வதி சாமிக்கும் ஒரு பற்று இருக்குது சின்ன வயசுலேருந்து. ஏன்னா தொடர்பு இருக்குது சார். சரி சரி. நான் அசோக் நகர் தான் எங்களுக்கு வீடு, பிறந்த வளர்ந்து எல்லாமே நாங்கள் அங்கே தான். நான் அங்கே அப்பா, எனக்கு வந்து 2 அக்கா அங்கே இருக்காங்க. நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கும்போது வீட்டு பக்கத்துலேயே வந்து கோவில் இருக்கும், அம்மன் கோவில். நாங்கள் வந்து நான் அந்த வீட்டில் காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது கோவிலில் வந்து எப்பவுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரியும்ல, மார்கழி மாதம் சொல்லவே வேண்டாம், அது ஒன்று ஃபுல்லாக ஓடும். அதுவும் இருக்கும். இந்த இது பிராஷ் பேண்டு வாசிப்பாங்க. ஆமாம் ஆமாம். அது இல்லாமல் உடுக்க பம்பை இதெல்லாம் வாசிப்பாங்க. தூங்கி எழுந்துக்கும் போதும் அதில் தான் எழுந்துப்போமே. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வந்து தர்மகர்த்தா, அந்த கோயிலோட தர்மகர்த்தா வீட்டு பக்கத்துல இருக்கும். அதனால வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த டேப்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க, தப்பட்டெல்லாம் வீட்டுல கதவுக்கு பேக் சைட்ல மாட்டி இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு அதெல்லாம் போய் சும்மா டச் பண்ணினே இருப்பேன். அது சத்தம் கொடுக்குது, அந்த சவுண்ட் கேட்டுக்கினே தான் இருக்கும். அந்த உடுக்கெல்லாம் எங்க தாத்தா வந்து அவரு போலீஸ் எஸ்ஐ, பட் ஆனா பேசிக்கா சும்மா ஒரு பம்பை லைட்டா வாசிப்பாரு. வீடே போலீஸ்கார குடும்பம் தானா? தாத்தா அது சரியா, அதுதான் தாத்தா அப்பா போலீஸ்னா, இப்ப நீங்க போலீஸ் இல்ல. அதான் அந்த மியூசிக்ல வந்துட்டேன்ல. இசையே ஒரு போலீஸ் வேலை தாங்க. ரைட்டு. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நான் அந்த மியூசிக்கில் கொஞ்சம் கேட்டுனே தான் இருக்கும் எனக்கு. சரிங்களா. அதுக்கப்புறமா எனக்கு அந்த படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால ஸ்கூலுங்களுக்கு போகும்போது அந்த ஆயுத பூஜை டைம்ல வந்து லீவ் விடுவாங்க. அது ஒரு 2-3 நாள் டைம் லீவ் விடும்போது ஸ்கூல்ல வந்து மிஸ்ஸுங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு படிப்பு வரணும்னா சரஸ்வதி கிட்ட போய் கேளுங்க. சூப்பர்ப்பா. நீங்க வந்து கந்தன் இது சரஸ்வதி சாப் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வராது சிவாஜி சாருக்கு, நீங்க அவரு போய் கேட்பாரு, அவங்க பேச்சு வரும். அந்த மாதிரி போய் கேளு. வித்யாபதி கீதாச்சார மந்திரத்தை சொல்லி தருகிறேன், நீ பாடு அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க சார் நீங்க. அதெல்லாம் மறந்துட்டேன்னா அப்புறம் நம்ம மீடியால இங்க உட்காரத்துக்கு தகுதியே கிடையாது. சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா சின்ன வயசுலயே வந்து எனக்கு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி போட்டோ ஒண்ணு அந்த தூண்ல மாட்டிருக்கும். ஆக்சுவலா சரஸ்வதி பூஜை தான் சொல்லுவோம், ஆயுத பூஜை நிறைய இடங்கள் சொல்றாங்க. பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு எல்லாம் சரஸ்வதி பூஜை தான் சொல்லி பழக்கப்பட்டு இருக்கோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, மிஸ் சொன்னாங்களே நமக்கு படிப்பு வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தூண்ல இருக்கிற சரஸ்வதி கிட்ட போய் கேட்பேன். ஒரு 4வது படிப்பேன், 5வது படி, அதுக்குள்ளதான் படிப்பேன். என்னங்க இருக்கு, தூணு கிட்ட போய் கேட்பீங்க? தூண்ல சரஸ்வதி போட்டோ இருக்கும், அதை பார்த்து கேட்பீங்க. அப்படியே கேட்டிருக்கேன் நான். அம்மா என்னை வந்து எல்லாரும் திட்டுறாங்க, அப்பாலாம் திட்டுறாரு, யாருமே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரமாட்றாங்க, படிக்க மாட்டேன்னு சொல்லி, அதனால் வந்து எனக்கு படிப்பை கொடுங்க, அவருக்கு பேச்சு கொடுத்த மாதிரி எனக்கு படிப்பை கொடுக்க முடியுமான்னு நான் போய் கேட்டிருக்கேன். என்ன சென்டிமெண்ட். ஆனால் அதனால என்ன எனக்கு தெரியல, உனக்கு படிப்பு நடா நான் மியூசிக்கே தரேன்டான்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்களான்னு எனக்கு அந்த வயசுக்கு தெரியல. அதனால ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அந்த ஆன்மீகத்தோடயே தான் வளர்ந்தேன். என்னைக்கே நிறைய விஷயங்கள் வந்து தப்பான விஷயங்களுக்கு போவோம், ஆனா வந்து ஏதோ ஒரு மனசு சொல்லணும் உள்ள, வேணாம் நீ அதுக்கு போவாத, இதுக்கு போவாதன்னு சொல்லும்போது சரி நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு நான் வந்து படிக்க மாட்டேன். பட் ஆனால் ஒழுக்கத்தை விட்டதே கிடையாது. ஒழுக்கமாகவே தான் இருந்திருக்கேன் எந்த நேரமும். அந்த ஒழுக்கம் தவறி போனதே இல்லை. நீங்கள் பேசும்போது பேட்டியில் ஒரு தடவை அழகாக நம்ம ராஜா சாரை பற்றி பேசுனீங்க இல்லையா? ஆக்சுவலாக அதான் அவர் சொல்லுவார், இசை அப்படிங்கிறது ஒழுக்கம் சார்ந்தது. ஒழுக்கம் சார்ந்தது. ஒழுக்கம் இல்லைன்னா இசை வந்து சாத்தியப்படாது அப்படிங்கிறது அவருடைய விஷயம். முக்கியமா ஒழுக்கம் இசையை கற்றுக் கொடுத்தது, இசை ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தது. கண்டிப்பா கலையை வந்து ஒழுக்கமா இருந்தால் அந்த கலை உங்களுக்கு சாத்தியமா இருக்கும், உங்களை வந்து கௌரவப்படுத்தும். ஆமா சார். இனி வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எப்படியே அந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க, அவங்க அது உள்ள போனா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் நான். சரி. அதனாலே வந்து எனக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு வாங்கணும். இதுக்கு தேவையில்லாத அந்த காசு செலவு பண்ணா அது வேஸ்டா போயிடுமே, வேற தேவையில்லாத விஷயத்துக்கு போயிடுமேன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அதெல்லாம் போகாம நானே சேர்த்து வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா வாங்க ஆரம்பிச்சேன் சின்ன வயசுல. அந்த சரஸ்வதின்ற விஷயம் தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா சரஸ்வதி மியூசிக்ல தெரியாமே அது எப்படி பேப்பர்ல ஆடு பார்த்து நான் போனேன். இன்னைக்கு சரஸ்வதி கூடயே இருக்கேன்.
ம் இன்னைக்கு வந்து அந்த ஒழுக்கம் தான் வந்து எனக்கு இசையை சொல்லி கொடுத்தது, இசை ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தது. ம், ம். இன்னைக்கு ஆன்மீகம் வரும்போது அதுல ஆன்மீகத்துல அடுத்தபடின்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஆ. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து இருக்கீங்கன்னா ஆன்மீக அடிவாரத்துல தான் இருக்கீங்க நீங்க இன்னும். ம், அடுத்த யோகாந்திர தியானன்றது ஒரு விஷயத்துக்கு போனோம். ம், ம். அந்த யோகா தியானம் உள்ளது போனதுனால தான் இன்னைக்கு வந்து மியூசிக் வந்து நான் பொதுவா கத்துக்கினேன். ம். ஒரு எவ்வளோ மாஸ்டர் கூட வந்து வாசிச்சிருக்கேன், பழகியிருக்கேன், ம். எவ்வளோ மியூசிஷியன் கூட வாசிச்சிருக்கேன், எல்லா ஊருங்களுக்கு போயிருக்கேன். ம். அது வந்து ஒரு மேலோட்ட இசையா இருக்கும். ஆனா அந்த யோகா தியானம் வரும்போது தான் வந்து இந்த இசைக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்குது. ஏன்னா நம்ம கிளாப் பண்றதுலயே இசை தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, மியூசிக் தெரப்பி. ஆமா, மியூசிக் தெரப்பின்னு வாங்க பாத்தீங்களா, அதுலயே வந்து ஒருத்தவங்களோட உள்ளகிற நோய்களை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுலதான் அது கத்துக்கினேன் நான். நம்ம பிரணவ மந்திரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆமாங்க. ஆ, ஊ, இம், ஆமா. ஹம், ம். இதுதான் எல்லா சவுண்டுக்கும் அடிப்படை. ம். இதை வந்து நான் வைராக்கியமா மந்திரமா அது பிராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன் நான். அப்ப நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமா? அது இருக்கும் சார், இசை எல்லாமே தானே சார், அது எல்லா இடத்துலயும் அதுல இருந்து தானே சார் இசை வந்தது. அது வந்து நிறைய காமெடி ஆக்கிட்டாங்க. உண்மை. அடிச்சா இசை வரும், ம். குத்தனா இசை வரணும் அப்படி சொல்லிட்டு அது வந்து எல்லாம் பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கேலியாக கொண்டு போன விஷயம் வந்து சில நேரங்கள் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அது அப்படி இல்லை, நம்ம உடல்லயே ஒரு விதமான இசை இருக்கு. எல்லா பொருளுக்கும் ஒரு வடிவத்துக்கு ஒரு இசை இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது நம்ம உணரணும்னா அது கூட ஒன்றிய நிலை வரணும். அதுக்கு யோகா தியானம் கண்டிப்பா வந்து ஒரு முக்கியத்துவமா இருக்கும். அது எந்த மதம் இருந்தாலும் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா யோகான்றது வந்து ஒரு மேனுவல் புக் மாதிரி, இந்த உடம்புக்கு ஒரு மேனுவல் புக். குட், சூப்பர் சூப்பர். ஊரப்பாக்கத்தில் வந்து நம்மளுடைய சரவணன் வந்து ஒரு இசை பள்ளி கூட நடத்திக்கிட்டு இருக்கார். இசை பயிற்சி எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடிய இடத்துல வேலை செஞ்சு அப்புறம் இசையை கற்றுக்கிட்டு அவர் ஒரு இசையாக வாழறது மட்டும் இல்லை, ஆன்மீகமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கணும். அப்படிங்கிறப்ப மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியரை பார்த்தா கற்றுக்க முடியும். ஏன்னா சரஸ்வதி அப்படின்னா கலைக்கு கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் வந்து ஒரு ஆண் சரஸ்வதியாக, நான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இல்ல ஆக்சுவலா இல்ல, பாடம் சொல்லி தரவங்க ஆசிரியர் தானே. ஆமா சார், ஆசிரியர்னா கலைகளுடைய கேட்டு தானே. அப்ப கலை சொல்லி கொடுக்கிறவர் குரு அப்படிங்கிற போது நீங்க சரஸ்வதியை குருவா நினைக்கும் போது உங்களை ஆண் சரஸ்வதி சொல்றதுல என்ன தப்பு? இல்ல சார், சரஸ்வதி இப்ப தெய்வம்னா அவங்கதான். இப்ப சரஸ்வதிக்கு வீணையை கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா சிவா இருக்காரு. சிவன் தான் அப்படியே கட் பண்ணி போனா பிரம்மா கிட்ட போய் நிக்க போறோம், படைத்தவர்கிட்ட போய் சேர்றான்ட்டு. இல்ல அது அந்த விஷயம் ரொம்ப டீப்பா அப்படி போவாங்க சார். ஏன்னா நம்ம இந்த மியூசிக் உள்ள கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து எப்படின்னா இசை கொடுத்துருக்காங்க நமக்கு இறைவன், அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு இருக்கு. அதனால வந்து இசை கடவுள்லாம் யாருமே இங்க நம்ம சொல்ல முடியும். சித்தர்களுக்கு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் சித்தர்கள்னு, ராஜா சார் கூட சித்தர் தான். ஒரு சித்து கையில கிடைச்சதுனால அவங்க இசை சித்தரா இருக்காங்க. இசை கடவுள்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கந்தர்வர்கள் இருக்காங்க, யோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. அது அந்த டீட்டெயில் பண்ணா அது உள்ள பெரிய டாபிக்கா போயிடும். இசையை ஒட்டி நம்ம இன்னொரு கட்டத்துக்கு போக வேணாம், இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சரவணனோட அடிக்கடி நம்ம சந்திக்க போறோம். இந்த பேட்டியில அவர் பேசிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் முழுக்க முழுக்க இசையும் இசை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. ஒரு நீண்ட பிரயாணத்திற்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த ஒழுக்கமான, இந்த நேர்மையான, நேர்த்தியான இசை பின்னணி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் சரவணன். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த நண்பருடைய நேர்காணலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.